திரு வைகோ அவர்களை சொன்னீங்க, பாமக குறித்து சொன்னீங்க, விஜயகாந்த் அவர்கள் குறித்து சொல்றீங்க. இவங்க எல்லாருமே முதல்வர் ஆகணும்னு தான் கட்சி தொடங்குனாங்க. ஆனா அவங்க யாருமே முதல்வர் ஆக முடியலையே. அது எப்படி இங்க பொருந்தும்? தாவேகா விஜய்க்கும் முதல்வராக வேண்டும் என்ற ஆசை இப்போது இல்லை, அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். தேர்தலில் போட்டி எடுப்போம், ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக தாவேகாக்கு பெரும்பான்மை பலம் கிடைச்சுன்னா முதலமைச்சர் ஆகிடலாம். இல்லை ஒரு கணிசமான இடங்கள்ல தான் ரெண்டாவது இடத்துல வந்ததுன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சி, எப்படி திமுக 50களில் 60களில் இருந்ததோ அந்த மாதிரி. இது ரெண்டாவது. மூன்றாவது சான்ஸு, விஜயகாந்த் கட்சி எப்படி 2006 அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்ததோ அதுபோல் தாவேகா களத்தில் இருப்பதன் மூலம் எய்தர் திமுக தலைமையிலான கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை, யாருடைய வெற்றி வாய்ப்பை அதிகமாக பாதிக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த முறையில் பேரம் பேசி அந்த கூட்டணியோடு சேரலாம். இதுதான் அவங்களுடைய எண்ணம். 3 சான்ஸுக்காக தான் முதல் முறையாக களத்தை காண்றாங்க. அதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் காங்கிரஸ் தரப்பில் சில பேர் அதிருப்தியாளர் தாவேகா பக்கம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, என்னை பொறுத்தவரை மேலிடத்தில் காங்கிரஸ் மேலிடம் என்ன அறிவுறுத்திருக்குங்கன்னா, திமுக பல கிரைசிஸ் பீரியடில், காங்கிரஸ் கட்சியினுடைய கிரைசிஸ் பீரியடில் திமுக பலம் கொடுத்தது, தேசிய அளவிலேயே சொன்னது. 2019 நினைக்கிறேன், அப்போது ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிலைப்படுத்தியது திமுக தான். மற்ற கட்சிகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் கட்சி கம்ஃபர்டபுளாக திமுகவோடு இருப்பதால் நம்ம அதை உடனே பகிச்சுக்க வேணாம். இதெல்லாம் மேலிடம் கட்சி தலைவர்கள், அதிருப்தி தலைவர்கள்கிட்ட அறிவுறுத்துக்கு.